பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 43 நிமிஷம் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம், லஞ்சம் இல்லாத தமிழகத்தையே உருவாக்குவோம், அதாவது ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லி ஒரு 43 நிமிடம் நீண்ட நேர பேச்சு இது பேசியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு, பார்ட்டி பண்ணுங்கிறாரு, அதிமுக வாங்கிச்சா திமுக வாங்கிச்சா யார் வாங்கினாங்க, அவங்க மேலே வழக்கு போடுங்கிறாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் சொல்கிறாரு, நாங்கள் தப்பு பண்ணால் திமுக அதுக்கு பயப்படாது, தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நடவடிக்கை எடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, என்ன வேணாலும் உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீங்கள் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி சிறைச்சாலைக்கு அனுப்புங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம். நீங்கள் சினிமா ஸ்டைலில் உங்களுடைய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசுனா விஷில் அடிக்கிறது, கைத்தட்டுறது, எங்களை பேச விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் நாகரிகம் இல்லை, சினிமா ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுக்குறாரு. உதயநிதி ஸ்டாலினும் இவர் பேசுகிறது சரியில்லை, எல்லாம் சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இருக்குது, இனி சினிமா ஷூட்டிங்கை ஆக்கிடுவாங்க சட்டமன்றத்தை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். மக்களுடைய பணி செய்வதற்காக தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னொன்று சொல்கிறீங்க, நாங்கள் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களை அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோம், தாழ்த்தப்பட்டவர் தலித்துக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எல்லா கட்சியிலையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏதாவது திமுக அதிமுக எல்லாத்துலேயுமே பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எல்லாருமே அதில் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க, மாவட்ட செயலர்கள் ஆயிருக்காங்க. நீங்கள் மட்டும் அதை செய்யலை. ஆனால் இதை ஒரு பெருமையாக சொல்லக்கூடாது முதலமைச்சர். ஏன்னா நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் நீங்கள் நேற்றுக்கு பண்ணின விஷயங்கள் பூராமே உங்களுடைய தொண்டர்கள் வேணால் ஏற்றுக்கலாமே தவிர, ஜென்ரலாக எல்லா கட்சி சாராதவர்களும் இதை உங்களை ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அதாவது கேள்வி கூத்தாகிறாங்க. டீ கடையிலேருந்து, பொட்டி கடையிலேருந்து, ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலேருந்து, சாலையில் நடக்கிறவங்க, மோட்டர் சைக்கிளில் போகிறவங்க, 2 பேர் பேசிட்டு போகிறவங்க, பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க பூராமே உங்களுடைய விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. முதலமைச்சர் இது தேவையில்லாமல் பேசுகிறாரு, எதுக்கு இதெல்லாம் பேசணும், ஆக்கப்பூர்வமான செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக சிவசங்கரன் சொல்கிறாரு, ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படி இப்படின்றாங்க. சரி, சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் டெண்டர் விடட்டும், அதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், 6 மாதம் பொறுத்து இருப்போம், இவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நானே சொல்லுவேன், 6 மாதத்துக்கு பிறகு நீங்களும் ஊழல் செஞ்சு தான் ஆகணும், லஞ்சம் வாங்கித்தான் ஆகணும், அரசு அதிகாரிகிட்ட எங்களுக்கு ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதுக்கெல்லாம் நிறையா உதாரணங்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ நாளைக்கு ஒரு 5 வருஷம் இருக்க போகிறீங்க. 5 வருஷத்தில் இடைத்தேர்தல் ஒரு 4-5 வரப்போகுது. பெரிய நிறுவனம், பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சுருக்கிறவன்ட்ட நீங்கள் கட்சி நிதி வாங்கினீங்கன்னா அதற்கு பெயர் என்ன? பண்டு தானே. இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாமே ரசீதின்னு சொல்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரசீதி அப்படின்ற மாதிரி, பணத்தை கொடுத்தா ரசீதி அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கு ஒரு புது பெயரை வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெயரை வச்சுருக்கிறீங்க. அதனால் நீங்களும் நாளைக்கு பெரிய நிறுவனத்திற்கிட்ட கை நீட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்கல, முதல்ல அமைச்சர் ஆகுன்னு சொல்லி என்னைக்காவது நினச்சிருப்பீங்களா? சினிமா நடிகராகி உச்சத்துக்கு போவேன்னு நினச்சிருப்பீங்களா? உங்களுக்கு பணம் தேவையில்லை, ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ யாரும் நினைக்காத ஒன்றை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மக்களுக்கான தேவைகளையும் சேவைகளையும் தான் செய்யணும். நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 43 நிமிஷத்தை ஒரு 10 நிமிஷம் நல்ல செய்திகள் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் செய்திகள் மக்கள் மத்தியில் உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரியா இந்த செய்திகள்லாம் இருக்குது. இது ஏன் நம்ம சொல்ல வர்றோம்னா, குறிப்பாக நீங்கள் சட்டமன்றத்தில் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்களுக்கு தேவையான செய்திகளையும் மக்கள் பயனுள்ள வகையில் பயனடைகிற வகையிலையும் நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்களுடைய கடமை. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையில் வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சு படிக்கிறது செய்கிறதெல்லாம் எல்லாரும் பேப்பர் வச்சு படிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பேப்பர் வச்சு படிப்பாங்க. ஆனால் உங்களுடைய செயல்களை
முதலமைச்சர் மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொண்டர்கள் பூரா சின்ன வயசு, அவங்களாம் வந்து ரீல்ஸு போடுறது தாறுமாறாக யாராவது எதாவது பேசிட்டா கண்டபடி அவங்கள வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டென்ட்டாக போட்டு திட்டுறது, அசிங்கமாக பேசுறது, இதையெல்லாம் முதல்ல நிறுத்த சொல்லுங்கள். உங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு செய்தியை கொடுங்க. யாரையும் திட்ட வேண்டாம், யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அவங்க பதிலுக்கு செய்வாங்க. இது வந்து ஒரு போராட்டமாக ஆயிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு செய்தி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் செஞ்சது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, மௌனமாக போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து மௌனமாக இருந்து திடீர்னு வந்து ஆக்ரோஷமாக பேசி, அதுக்கப்புறம் ஷார்ட்டாக பேசி, அதுக்கப்புறம் நான் வேகமாக பேசினேன், உங்களுக்குலாம் வந்து காது கேட்கணுன்னு தான் பேசினேன், இதை வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைதியான வழியில் நீங்கள் பயணத்தை தொடருங்க. நீங்கள் வந்து பேசுங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும். ஆனால் நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல், பேச வேண்டிய இடத்துல வந்து தவறான செய்திகள் சொல்லும்போது மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இன்னும் 5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆட்சி செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. ஊழல் செய்தவர்களே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க. அதுதான் எதிர்க்கட்சியும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்டி ஃபண்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. பார்ட்டி ஃபண்டுனா யார் வாங்கினாங்க அதை சொல்லுங்கங்கிறாங்க. எதுக்கு அப்பாவை காணல மகனை காணல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குடும்பத்தையும் இழுக்கிறாங்க. உங்களுடைய பசங்க பிள்ளைங்களாம் வந்து அப்பாவை காணலன்னு சொல்கிற மாதிரியும், உங்களுடைய மனைவி கணவனை காணலன்னு சொல்கிற மாதிரியும், இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு செயல். சமூகத்தினுடைய விழிப்புணர்வு தேவை. சமூக மக்களுக்கு நல்லது செய்யணும், விவசாயிகள் நலன் காக்கணும், மருத்துவமனையினுடைய நலனை காக்கணும், பள்ளி குழந்தைகளுடைய நலனை காக்கணும், பாதுகாப்பு மக்களுக்கு தேவையானது அதையும் நீங்கள் கொண்டு வரணும், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கணும், இன்னும் வந்து போராடக்கூடியவர்களை நேரில் சந்தித்து எதற்காக போராடினாங்க அல்லது அவங்களை அழைத்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றணும். இது போன்ற பணிகளை நீங்கள் செய்யுங்க. சும்மா வந்து ஏதோ வந்து சட்டமன்ற தொடரில் வந்து நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் அப்படின்னு ஏக வசனத்தை பேசி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பார்த்தா உங்களுடைய கதையும் இதாத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். மேற்கொண்டு இந்த செய்தியை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் அக்னி. அடுத்த செய்தியில் நான் சந்திக்கிறேன். நன்றி.